எல்லா நாளும் ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் இது சரியா இருக்குமா, அது சரியாக நடக்குமா என்று உங்கள் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறதா? ஒரு சின்ன விஷயத்துக்கும் கூட அளவுக்கதிகமா கவலைப்பட்டு மன உளைச்சலில் இருக்கிறீர்களா? சில சமயம் நான் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன் நீங்களே சலிச்சுக்கிறீங்களா? இன்றைய உலகில் அதிகப்படியான சிந்தனை, மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஆகியவை சர்வ சாதாரணமாகிவிட்டன. ஆனால் இந்த சுழற்சியிலிருந்து வெளிவர ஒரு வழி இருக்கிறதா? தி ஆர்ட் ஆஃப் நாட் கேரிங் டூ மச் என்பது வெறுமனே அலட்சியமாக இருப்பது அல்ல. அது ஒரு கலை, உளவியலின் ஆழமான கடல் என்று சொல்லப்படும் கார்ல் ஜங் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறார்? அவருடைய பார்வையில் இந்த கலைக்கான விதைகள் எங்கே புதைந்திருக்கின்றன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நாம் ஏன் சில விஷயங்களைப் பற்றி அளவுக்கதிகமாக கவலைப்படுகிறோம் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? இதற்கான உளவியல் காரணங்களை கார்ல் ஜங்கின் கருத்துக்களுடன் இணைத்துப் பார்ப்போம். நாம் ஒரு வேலையை தொடங்கவே பயப்படுகிறோம், அல்லது தொடங்கிவிட்டால் அது 100% சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். இது எங்கிருந்து வருகிறது? பெரும்பாலான நேரம் இது தோல்வி பயம் மற்றும் பெர்ஃபெக்ஷனிசம் ஆகியவற்றின் கலவையாகும். நாம் செய்யும் எந்த வேலையும் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு கட்டத்தில் நம்மை ஸ்தம்பிக்க வைத்து விடுகிறது. இதை கார்ல் ஜங்கின் ஷேடோ என்ற கருத்துடன் இணைத்துப் பார்க்கலாம். நம்முடைய குறைகள், பயங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் அனைத்தும் நம் ஷேடோவில் அடங்கியிருக்கும். இந்த பயத்தை நாம் முழுமையாக உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளாத வரை அது நம்மை ஆள முற்படும். நாம் தவறு செய்ய பயப்படுவதற்கு காரணம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளும் கூட. நாம் எப்போதுமே சரியானவர்களாக, வெற்றிகரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சமுதாயம் நம்மீது ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. இந்த அழுத்தம் நம்முடைய பெர்சோனா அதாவது நாம் உலகுக்கு காட்டும் முகத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. நாம் சரியானவர்களாக காட்டிக்கொள்ள முற்படும்போது தவறு செய்வதற்கான வாய்ப்பு நம்மை அதிகமாக பயமுறுத்துகிறது. நாம் ஏன் மற்றவர்கள் நம்மீது கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு வாழ முயற்சிக்கிறோம்? இதுவும் கார்ல் ஜங்கின் பெர்சோனா என்ற கருத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. நாம் சமூகத்தில் இயங்குவதற்காக ஒரு முகமூடியை அணிந்து கொள்கிறோம். இந்த முகமூடி மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை காட்டுகிறது. ஆனால் இந்த பெர்சோனா அளவுக்கு அதிகமாக வளர்ந்து விட்டால் நாம் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய உண்மையான எண்ணங்கள், உணர்வுகள், விருப்பங்கள் அனைத்தையும் அடக்கி வைத்துக் கொள்வோம். நான் இப்படிச் செய்தால் மற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வி நம்மை துரத்தும். இது ஒருவிதமான எமோஷனல் டிபெண்டன்சி உருவாக்குகிறது. நாம் மற்றவர்களை மகிழ்விக்கும்போது அவர்களிடமிருந்து ஒருவிதமான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. இது நம் மூளையில் டோபமின் போன்ற ரசாயனங்களை சுரக்கச் செய்கிறது. இது ஒருவிதமான ரிவார்டு சைக்கிள் ஆகும். இந்த சுழற்சியில் நாம் மாட்டிக்கொள்ளும்போது மற்றவர்களின் கருத்துக்களையும் அங்கீகாரத்தையும் சார்ந்து வாழப் பழகிவிடுகிறோம். இதுவே நாம் அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. தனித்துவம் மற்றும் சுய விழிப்புணர்வு. இந்த அதிகப்படியான கவலை, பயம், மற்றவர்களை மகிழ்விக்கும் எண்ணமாகியவற்றில் இருந்து எப்படி வெளிவருவது? கார்ல் ஜங்கின் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்று இண்டிவிஜுவேஷன். இது ஒருவர் தனது உண்மையான சுயத்தை கண்டறிந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழும் ஒரு மனநல வளர்ச்சிப் பயணம். இந்த இண்டிவிஜுவேஷன் பயணத்தில் நாம் நம்முடைய ஷேடோ, குறைகள், பயங்கள் மற்றும் பெர்சோனா, சமூக முகமூடி ஆகியவற்றை உணர்ந்து அவற்றை ஒருங்கிணைக்க வேண்டும். அதாவது நாம் யார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வது. நம் பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, நம்முடைய உண்மையான விருப்பங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வது. இந்த சுய விழிப்புணர்வுதான் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை குறித்து அதிகமாக கவலைப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. நான் மற்றவர்களுக்காக வாழ்கிறேனா அல்லது எனக்காக வாழ்கிறேனா என்ற கேள்விக்கு விடை தேட இது உதவும். சரி, இவ்வளவு நேரம் உளவியல் ரீதியான காரணங்களை பார்த்தோம். இப்போது இந்த கவலையில் இருந்து விடுபட கார்ல் ஜங்கின் சிந்தனைகளின் அடிப்படையில் சில நடைமுறை உதவிக்குறிப்புகளை பார்ப்போம். செட்டிங் ஹெல்தி எமோஷனல் பவுண்டரிஸ். மற்றவர்களின் தேவைகளுக்கும்
நம்முடைய தேவைகளுக்கும் இடையே ஒரு தெளிவான எல்லையை வகுப்பது அவசியம். வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இது சுயமரியாதையையும் மன அமைதியையும் வளர்க்கும். இது மற்றவர்களுடனான உறவுகளையும் மேம்படுத்தும். ஏனெனில் நீங்கள் உங்கள் எல்லைகளை மதிக்கும்போது மற்றவர்களும் அதை மதித்து நடப்பார்கள். முழுமையின்மையை ஏற்றுக்கொள்வது. எல்லா விஷயங்களும் 100% சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். தவறுகள் செய்வதும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் மனித இயல்பு. ஜங் கூறியது போல, ஒருவர் முழுமையை பற்றி பேசுவது அவர் இன்னும் தன் குறைகளை ஏற்றுக்கொள்ளாதவர். நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்வது நம்மை பற்றிய ஆரோக்கியமான பார்வையை உருவாக்கும். ஷேட்டோ ஒருங்கிணைப்பு மற்றும் சுய விழிப்புணர்வு. உங்கள் பயங்கள், குறைகள், நீங்கள் மறைக்க விரும்பும் பகுதிகளை ஆராயுங்கள். அவற்றை புரிந்து கொண்டு அவை உங்களின் ஒரு அங்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதைச் செய்யும்போது நீங்கள் அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். எப்போது கவலைப்படுகிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள். இந்த சுய ஆய்வு நீங்கள் எதை குறித்து அதிகம் கவலைப்படுகிறீர்கள் என்பதற்கான உண்மையான காரணங்களை வெளிப்படுத்தும். பற்றின்மை மற்றும் அலட்சியம். ஆர்ட் ஆஃப் நாட் கேரிங் டு மேட்ச் என்பது அலட்சியமாக இருப்பது அல்ல, அது பற்றின்மை. அதாவது ஒரு விஷயத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாலும் அதன் விளைவுகளின் மீது அளவுக்கு அதிகமான பற்று இல்லாமல் இருப்பது. தோல்வியோ வெற்றியோ இரண்டையும் ஒரே மனநிலையுடன் எதிர்கொள்ளும் பக்குவம். இது நீங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்புகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நம்மால் முடிந்ததை செய்துவிட்டோம், மீதியை இயற்கை பார்த்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கை. ஒரு காரியத்தை செய்யும்போது அதன் மீது முழு கவனம் செலுத்துங்கள். ஆனால் அதன் முடிவு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றும். ஆகவே அன்பர்களே, ஆர்ட் ஆஃப் நாட் கேரிங் டு மேட்ச் என்பது வெறுமனே ஓய்வெடுப்பது அல்ல, அது ஒரு ஆழமான உளவியல் பயணம். கார்ல் ஜங் நமக்கு காட்டியது போல, நம்முடைய உண்மையான சுயத்தை கண்டறிந்து நம்முடைய பயங்களையும் சமூக எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்துக் கொள்வதே இந்த கலைக்கான பாதை. கார்ல் ஜங் கூறியது போல, ஒளியின் வடிவங்களை கற்பனை செய்வதன் மூலம் ஞானம் பெறுகிறார். நம்முடைய இருண்ட பக்கங்களை, பயங்களை, குறைகளை நாம் உணர்வுபூர்வமாக எதிர்கொள்ளும்போதுதான் உண்மையான மன அமைதியையும் கவலையிலிருந்து விடுதலையையும் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கீழே கமெண்டுகளில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற உளவியல் தொடர்பான வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.